பெஸ்ட் டேஸ் டு கெட் ப்ரெக்னென்ட். எந்த டைமில் ஒரு பெண்மணிக்கு முட்டைகள் ரிலீஸ் ஆகும், கருமுட்டைகள் ரிலீஸ் ஆகிற டைமை ஒட்டி காண்டாக்ட் இருந்தால் கன்சீவ் ஆக முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நிறைய பேருக்கு எந்த டைம் கரெக்டாக காண்டாக்ட் இருக்கணும், எந்த டைமுக்கு ரிலேஷன் இருக்கணுன்றதுல டவுட் இருக்கு. ஒரு 28 டே சைக்கிள் இருக்கிற ஒரு ஃபீமேலுக்கு 14th டே எக் ரிலீஸ் ஆகுது. சில பேருக்கு ஒரு 7 days முன்னாடி இல்லை 7 days அப்புறமா கூட எக் ரிலீஸ் ஆகலாம். ஒவ்வொரு மாசமும் கரெக்டாக 100% 14th டே கரெக்டாக ஓவுலேஷன் ஆகும் சொல்ல முடியாது. அதனால from 7th day to 21st day at least alternate days intercourse இருந்தா நல்லது. there is a good chance that you can get pregnant. யூஷுவலாக cervixal அதாவது கர்ப்பப்பை வாயிலேருந்து வர செக்ரீஷன்ஸ் வந்து திக் ஒயிட் க்ரீமி ஒயிட்டாக இருக்கும் ப்ரீமென்ஸ்ட்ரலாக. பட் டியூரிங் ஓவுலேஷன் எக் ஒயிட் கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஜெல்லி லைக் கன்சிஸ்டன்சியில் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக எக் ஒயிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி cervical secretions வர அப்போ ஓவுலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமை வச்சு கூட நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கலாம். லைட்டாக கொஞ்சம் டெம்பரேச்சர் பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். இதையும் தாண்டி நீங்கள் நோட் பண்ணணும், அக்யூரேட்டாக எனக்கு வேணும்னு கிடைச்சிங்கன்னா அழகாக ஆப் நிறையா இருக்குது. ஃபர்டைல் பீரியட் ஆப், அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓவுலேஷன் கிட் அவைலபிளாக இருக்குது. 10th டேலேருந்து 16th டேக்குள்ளே பார்த்தா போதும். 6 days கண்டினியூஸாக பார்த்து என்னைக்கு ஓவுலேஷன் ஆகுதோ அந்த அன்னைக்கு கட்டாயம் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தால் ரொம்பவே நல்லது.